நண்பா, உலகத்தில் எத்தனையோ சண்டை கலைஞர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனால் 50 வருஷம் கழிக்கும் ஒருத்தரோட பேரை சொன்னால் இன்னைக்கு நரம்பெல்லாம் புடைக்குதுன்னா அது அந்த ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் ப்ரூஸ் லீ. இன்னைக்கு நம்ம அவரோட வாழ்க்கையை வெறும் கதையாக பார்க்க போகிறது இல்லை, ஒரு சாதாரண பையன் எப்படி உலகமே அஞ்சிட டிராகனாக மாறினான்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு வீடியோ. 1940ஆம் வருஷம் அமெரிக்காவில் அவர் பிறந்தபோது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் ஜூன் பேன். ஆனால் அங்கிருந்த ஒரு நர்ஸ் தான் அவருக்கு ப்ரூஸ் லீ அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஒரு சீன பையன் அமெரிக்காவில் பிறந்து ஹாங்காங்கில் வளர்றான். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அவர் பாதி சீனர் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளிக்கூடங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்க மறக்குது. ஆடியன்ஸ் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஆனால் உங்களை யாரும் சேர்த்துக்கலனா எப்படி இருக்கும்? அங்கே தான் ப்ரூஸ் லீயோட வெறியே ஆரம்பிச்சது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் ப்ரூஸ் லீ ஒரு விஷயத்தையே சொன்னார், அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அவர் சொன்னார், எனக்கு 10,000 விதமான கிக்ஸ் தெரிஞ்சவனை பார்த்து பயமில்லை, ஆனால் ஒரே ஒரு கிக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறவனை பார்த்து தான் பயம் அப்படின்னு. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? கான்ஸ்டன்சி. அவர் ஒரு நாளைக்கு 5000 பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த வேகம் எப்படி இருந்துச்சுன்னா, கேமராவில் அவரோட அசைவுகளை பிடிக்க முடியாமல் வீடியோவை ஸ்லோ பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் தன்னை செதுக்கினார். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 1 இன்ச் பஞ்சை பாருங்கள், வெறும் 1 இன்ச் இடைவெளி தான், ஆனால் எதிராளி பறந்து போய் விழுவார். இது எப்படி சாத்தியம்? அவர் வெறும் கைகளை நம்பல, தன் மனசை நம்பினார். உடல் வேற மனம் வேற இல்லைங்கிறது தான் அவரோட கொள்கை. கடைசி அவர் சொன்ன ஒரு விஷயம், பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். தண்ணீருக்கு ஒரு வடிவம் கிடையாது, ஆனால் அது பாறையும் உடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வரும், ஆனால் நீங்கள் தண்ணீரை போல வளைந்து கொடுத்து அதே சமயம் அந்த தடையை உடைச்சிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கை கொடுத்திருந்தா மறக்காமல் கமெண்டில் அந்த டிராகன்னு டைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன்.